ஹாய் ஐஸ், நான் தான் உங்க டெக் ப்ராக். இனி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ரியல்மியோட P4 பவர் 5G. ஸோ இந்த மொபைல் பத்தி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த நிறைய P4 மொபைலா இருக்கட்டும், இல்லைன்னா P4X மொபைலா இருக்கட்டும், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா P3X மொபைலா இருக்கட்டும், ஸோ அப்புறம் P4 ப்ரோவா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் பத்தி எனக்கு பேசுறதுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையவே கிடையாது. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்த்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, ஏன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மொபைல்ல என்னதான் புது புதுசா அப்கிரேட் வந்தாலுமே ஆக்சுவல் அதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் மேல நிக்காது. எல்லாமே ஷட் டவுன் மாதிரி தான். என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ஸோ அதனால எனக்கு பெருசா பேசுறதுக்கே விருப்பம் இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா இந்த P4 பவர் 5G இருக்கு பாத்தீங்களா, இதை நான் பேசியே அவனுக்கு தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்றதே. ஸோ என்னன்னா P4 பவர் 5G பத்தி நான் எதுக்கு இப்ப பேச வரேன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதுக்கு யாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லை கிளிக் பண்ணி அதுல ஆல் நோட்டிஃபிகேஷனும் அதில் கிளிக் பண்ணா நம்ம ஒரு வீடியோ வந்துருக்கோம். ஸோ நம்ம வீடியோ சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா 4K ரீச் ஆயிடுச்சு. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஸ்லோ டவுன் தான். பட் இருந்தாலுமே நான் வீடியோ போடனாலுமே சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ள நல்ல உள்ளங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப பேசணும்னா ஸோ ஸ்ட்ரெயிட்டா மேட்டர் வந்துடலாம். ஓகே, இந்த P4 பவர் 5G. ஸோ இந்த மொபைலை பத்தி சொல்றோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இதோட ஹைலைட்ஸ் மட்டும் பார்த்தோம். ஸோ என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது மட்டும் பார்த்தலாம். எக்ஸ்பெக்டட் லான்ச் பார்த்தீங்கன்னா 29 சொல்லியிருக்காங்க, Jan 29. இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். ஆனா இதோட பிரைஸ் ரேட் இப்ப வரைக்குமே ஃபிக்ஸ் சரியா பண்ணல. மேபி நான் ஒரு அசியூம் பண்ணி வச்சிருக்கேன், இந்த பிரைஸ் ரேட்டுக்குள்ள வந்தா இது உண்மையிலே ஃபிளாக்ஷிப் லிஸ்ட்ல இருக்குமா இல்லையா, ஸோ இந்த மொபைல கொடுத்துருக்க அந்த பேட்டரியோட அந்த சதவீதம் உண்மையாவே நல்லா இருக்குமா, இல்ல ஏதாவது இஷ்யூஸ் வரலாமா அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பேச போறோம். ஸோ டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா 6.78 இன்ச்சு கொண்டு ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ AMOLED மட்டுமே இது கவர் பண்ணல, இது 4D கவரோட கொடுத்துருக்காங்க. ஸோ 4D கவர் டிஸ்பிளேனா, ஸோ ஆல்ரெடி 3D நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஆங்கிள் பாக்குறப்போ அந்த போன் கொஞ்சம் பெண்டா இருக்கும், லைட் பெண்டா. ஸோ இந்த 4 ஸோ ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த டிஸ்பிளே ஆல்சோவும் ஃபுல்லி கவர்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால டிஸ்பிளே இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு மெயின் திங் அந்த டிஸ்பிளே மட்டும் பத்தாது, அதுக்கான கன்செப்ஷன் பண்ற அந்த சிப்பா இருக்கட்டும், அந்த பேட்டரியா இருக்கட்டும், இது எல்லாமே ஹை லெவல்ல கொடுத்தா மட்டும் தான் இது இந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் வரும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா ட்ரைன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா 120 ஹெர்ட்ஸே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இங்க யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ரேரா தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் டிஃபால்ட்டா நம்ம போன் எல்லாம் 60 இல்லைன்னா 90ல தான் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு வேணும்னா 120ல போய் மாத்திக்கலாம். பட் 120 144 போறப்ப யூஸ் பண்றப்ப எப்படின்னா ஸ்மூத்னஸ் நல்லா தான் இருக்கும். என்ன கொஞ்சம் ஓவர் ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்க்ரோலிங் பண்றப்ப எல்லாமே. அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங்கும் பேட்டரி ட்ரைனும் ரொம்ப 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 ஃபாஸ்டா ட்ரைன் ஆகும். ஓகேங்களா. தென் கேமரா பாத்தீங்கன்னா பேக்ல பாத்தீங்கன்னா கேமரா 50 மெகா பிக்சலுக்கு சோனியோட IMX M882 கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார். ஸோ பின்னாடி சொல்ற அளவுக்கு வெறும் இல்ல, அந்த கேமரா மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஃப்ரண்ட்ல. ஸோ ஃபோக்கஸ் ஃபுல்லா மெயின் கேமரா தான், நாட் ஃபார் செகண்டரிக்கெல்லாம் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே கிடையாது. ரியல்மி இது இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே அவங்க அப்படிதான் பண்றாங்க. ஸோ ஃப்ரண்ட்லயே பாத்தீங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா. இங்கேயுமே அவனுக்கு அதுதான் பண்றாங்க. ஸோ பெருசா எந்த மாற்றமும் கொடுக்கல. ஸோ ரேம் பாத்தீங்கன்னா 12GB ரேம் 256 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ப்ராசஸருக்கு வந்துடலாம். ஸோ ப்ராசஸர் தான் மெயின். ஏன்னா இங்க டியூல் சிப் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 2 பேரா மாமி? ஸோ ஒரு ப்ராசஸர் கொடுத்ததும் பத்தாம எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராசஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ MediaTek Dimensity-யோட 7400 அல்ட்ராவோட சிப்பு கொடுத்துருக்காங்க. 4 நானோமீட்டர்ல பில்ட் பண்ண சிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது சிப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைப்பர் விஷன் பிளஸ் ஒரு AI சிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பேரு ஹைப்பர் விஷன் தான். ஸோ AI சிப்பு. ஸோ ரொம்ப பெருசாலாம் AI அவ்வளவுதான்.
இதுக்கு அதுக்கு ஒரு சிப்பு டெடிகேட்டடா ஒரு சிப் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காகனா ஸோ இமேஜோட குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு, ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்றதுக்கு. ஸோ இது வந்து என்னன்னா வெறும் கேமராக்கு மட்டும் இல்லாம எனிதிங் ஃபார் கேமிங்கா இருக்கட்டும், இல்ல எல்லா பர்பஸ்க்குமே இந்த ஏஐ சிப் வந்து வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கும். அப்பப்போ சைட்ல வந்து சப்போர்ட் பண்றதுன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து யூஸ் பண்ண அப்புறம் தான் தெரியும் இது நல்லா இருக்கா நல்லா இல்லைன்றது. ஏன்னா ஆரம்பத்துல எல்லாமே ஹைப் பண்ணி தான் சொல்றாங்க. உள்ள பார்த்ததுக்கு அப்புறம் இது ஒண்ணுமே இல்லையே பெருசா சொல்ற அளவுக்குன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ எப்பயும் போல ஆண்ட்ராய்டோட 15ல தான் இருந்தாவது. அது மட்டும் இல்லாம ரியல்மியோட 7.01 யூஏல வந்திருக்கு. அதனால வந்து ரொம்ப கலரா இல்லாம ஓரளவுக்கு கலரை நாங்க கம்மி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்றது. ஓகேங்களா, அடுத்ததா வருதா மெயினான விஷயம். நான் ஏன் ஒரு விஷயத்த வந்து லாஸ்டா தள்ளி வச்சிருக்கேன்னா, ஸோ இதுதான் இதை பத்தி தான் இந்த வீடியோவே இருக்கணும்னு சொல்ற கொஸ்டின் நான் பண்ணிருக்கேன். ஸோ பேட்டரியோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 10,000 mAh கொடுத்துருக்காங்க. அதோட சப்போர்ட் பண்ணா 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எஸ் 10,000 mAh. ஸோ இததான் வந்து பிராண்ட் வந்து ஹைலைட்டா வந்து வேற எல்லாமே டிக்ரீஸ் பண்ணிட்டு பிராண்ட் இதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க ரிலீஸ் பண்ண சிப்பு பாத்தீங்களா, மீடியாடெக் டைமண்ட்ஸோட 7400 வந்து அல்ட்ரா. ஓகேங்களா, இதை விட P3ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்க யாராவது பாத்துறீங்களா இதுல P3ல பாத்தீங்கன்னா டைமண்ட் சிட்டியோட ஃபர்ஸ்ட் வேர்ல்டு இந்தியா ஃபர்ஸ்ட்லயே பாத்தீங்கன்னா 8417 வந்து கெப்பாசிட்டி கொடுத்தாங்க டைமண்ட் சிட்டிக்கு கொடுத்தாங்க. சோ அந்த ப்ராசஸர் கூட இதுல யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இது அதை விட கம்மி பண்ணிருக்காங்க. ஒண்ணு கவனிச்சிங்களா, P3ல இருந்து P4க்கு வந்திருக்காங்க. சோ அது இன்க்ரீஸ் தானே ஆகணும் எல்லாமே, அதெல்லாம் டிக்ரீஸ் பண்றாங்க. இதுதான் வந்து ரியல்மி பண்ற ஒரு இதுவே. அதாவது அவங்க ஃபோக்கஸ் மொத்தமும் பேட்டரிக்கு மட்டும்தான் இருக்கணும். அவங்களுக்கு சிப் எல்லாம் தேவைப்படாது. எனக்கு தேவை பேட்டரி, அவ்வளவுதான். சோ இந்த பேட்டரி வந்து இவ்வளவு கெப்பாசிட்டியா இருக்கு ப்ரோ, இது எப்படி ப்ரோ ரொம்ப கல்லுமா இருக்குமா செங்கலுமா இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அண்ட் இன்ஸ்டாகிராம்ல சரி வந்து கூகுளோட ஸோ ரியல்மியோட மீட்டிங் ஈவெண்ட்ல நான் பார்த்தேன். ஸோ அது கீழே கமெண்ட் செக்ஷனும் பார்த்தேன். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப பெருசா இருக்கும் போல அப்படின்னு. பட் அப்படிலாம் கிடையாது. இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 219 கிராம்ஸ் தான் இருக்கணும்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட், அதாவது மோட்டோ யூசர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதோட வெயிட் எவ்வளோன்ட்டு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. ஆனா இந்த வெயிட் ரொம்ப பெரிய கேரி ஃபார்வர்ட் பண்ற அளவுக்கு ரொம்ப கல்லு மாதிரிலாம் கிடையாது. ஒரு நார்மலான ஒரு வெயிட் தான். நம்ம எப்படி இப்போ வந்து இந்த நிறைய இந்த சிலிக்கானோட இந்த ரொம்ப கவர் டைப் கேஸ் போட்டா எப்படி இருக்கும், கொஞ்சம் கனமா இருக்கும்ல, அந்த அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப கை வலிக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஓகேங்களா, என்ன ஒரு விஷயம்னா இல்ல 10,000 mAh அந்த பேட்டரி குத்துருக்காங்க. சோ உண்மையாவே இதுல வந்து வேலை செய்யுமா வேலை செய்யாதுதான் இங்க வந்து பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கு. இதை வாங்குறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க, வாங்கினா உண்மையாவே இது ஒர்க் ஆகுமா இல்லையா, சப்போஸ் எதனா வெடிக்குமா அப்படின்னு நிறைய நெகட்டிவ் ஆன ஒரு தாட்ஸும் நமக்கு வருது. ஏன்னா அந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த கிராம்ல அவங்க கம்மி பண்ணியிருக்காங்க பேட்டரியோட இதுவை. ஸோ இந்த டெக்னாலஜியை பத்தி வந்து எனக்கு பெருசா வந்து ஐடியா இல்லை. ஏன்னா வந்து நமக்கு விட பெரிய டெக் யூடியூபர்ஸ் பத்தி பேசிருக்கலாம். பட் நம்ம என்ன பேச வந்திருக்கோம்னா இது உண்மையாவே நல்லா இருக்கா நல்லா இல்லை மட்டும் தான் பேசுறோம் இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும். ஸோ 80 வாட்ஸ்க்கு வந்து 10,000 mAh வந்து உண்மையிலே நல்ல ஒரு கெப்பாசிட்டி தான். ஸோ ஆல்மோஸ்ட் சார்ஜரிங்கோட ஸ்பீடும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தா இதுல வந்து ரிவர்ஸ் சார்ஜரிங் ஆல்சோ வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், அதுதான் பவர் பேங்க்ல வேற போன் யார்கிட்ட இல்லைன்னா டக்குன்னு அந்த டைம் வந்து சார்ஜர் போட்டுக்கிட்டு 27 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் ரிவர்ஸ் சார்ஜ்ல கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் பாத்தீங்களா. 15, 18 கூட கிடையாது, ஸ்ட்ரைட்டா 27. யூடியூபர்ஸ் வந்து எப்பயும் போல வந்து ஹைப் ஏத்துவாங்க. பட் அதெல்லாம் நம்பி வந்து எந்த விஷயத்தும் பண்ணாதீங்க, இது என்னோட சஜஷன். ஏன்னா நம்ம யாரும் நமக்கு கொடுக்கல அப்படின்ற கான்செப்ட்லாம் இல்ல. சோ நான் மோஸ்டா இப்ப மொபைல் பத்தி பேசுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்து ஹைப் பண்ற மாதிரி இப்ப மொபைல்ஸ்ல வந்து இல்ல, அதுதான் என்னால சொல்ல முடியும். ஏன்னா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 2 years 3 years மேல வர்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. வந்தாலுமே ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே தான் இருக்கு இப்போ வரைக்குமே. சோ அதனால வந்து எனக்கு மொபைல்ஸ் பத்தி பெருசா கவர் பண்ணி இது மாசா இருக்கு, இது சூப்பரா இருக்கு, இது ஒர்த்தா இருக்கு அப்படின்றலாம் சொல்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்ல. பட் இருந்தாலுமே யாராச்சும் கேட்டா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி யாராச்சும் கேட்டா அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்றது மோஸ்டா நான் விவோல வர T சீரிஸ் மோஸ்டா ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ ரீசெண்டா தான் வந்து ரியல்மில வந்து P சீரிஸ் ஆல்சோ வந்து ரெஃபர் பண்றேன். மத்தபடி எனக்கு வேற எந்த இதுவும் இல்லை. ஓகேங்களா, சோ ஆக மொத்தத்துல சோ இந்த மொபைல் வர்றதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குமா கேட்டீங்கன்னா எஸ் இருக்கலாம்.
நான் சொன்ன மாதிரி அந்த பேட்டரியோட ஆப்டிமேஷன்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ இது ஒரு நல்ல விஷயம் தானே. இது மோஸ்டா யாருக்கு தேவைப்படும்னா, ஸோ மெயின் கான்செப்ட் டிராவலர்ஸ். ஸோ விளாகர்ஸ்க்குலாம் வந்து இது உண்மையிலே ஒரு நல்ல மொபைல் தான். ஸோ இது ஃப்ளாஷிப் ரேஞ்சுக்கு நான் வந்து ஹைப் பண்ண தேவையில்லை. பட் இருந்தாலுமே இது ஒரு செகண்டரி ஆப்ஜெக்டாக எடுத்திங்கன்னா உங்களோட ஐஃபோனுக்கு இவன் செகண்டரி. புரியுதுங்களா? உங்கள் ஐஃபோனால உங்கள் ஐஃபோனில் இப்போ ஐஃபோன் மோஸ்ட்லி நிறைய பேர் ஐஃபோன் வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பவர் பேங்க் வந்து ஆல்மோஸ்ட் வந்து விற்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் அந்த பவர் பேங்க் மாதிரியேக்குள்ள நிறைய விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணுறப்போ இது ஒரு நல்ல விஷயம் தானே. ஆல்மோஸ்ட் இது ஒரு ரேட் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்றப்போ என்னோட வந்து ஐடியாவில் பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் ரியல்மி வந்து 27, 28 ஆர் 30க்குள்ளே கவர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 30க்கு மேலே போச்சுன்னா வந்து பேட்டரி கோசம் இப்படியா, அதுக்கு ஒரு 10,000 mAh பேட்டரி பார்த்தீங்கன்னா 1200, 1300 வந்து ஆம்ரானில் கிடக்குது. அப்புறம் போட்டு நிறைய கம்பெனிஸில் வந்து சேல் பண்ணுறாங்க, அதே வாங்கிக்கலாம் நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா? பட் ஆல்மோஸ்ட் 25, 27 வந்தால் உண்மையிலே மார்க்கெட்டில் பெரிய இம்பேக்ட் வந்து இது கண்டிப்பாக வந்து தரும்ன்றது என்னோட அசம்ஷன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ என்னெல்லாம் நடக்குதுன்றது. நீங்கள் யாராச்சும் இந்த ரியல்மியோட பி சீரிஸ் ஆல்ரெடி யாராவது யூஸ் பண்ணியிருந்தா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ரிவ்யூ எந்த அளவுக்கு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் யார் இந்த 10,000 mAh கொண்ட பேட்டரிக்கு அவளோட காத்துட்டு இருக்கீங்கன்னு ஆல்சோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நன்றி, வணக்கம். மாற்றம் உண்டே, மாறாதது.